இந்த காயின் உங்களுக்கு தெரியுதா? ₹1 காயின். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? பொதுவாக வந்து சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம், இல்லை வந்து பிஸ்கெட் வாங்கி சாப்பிடலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லுவா. இதை வச்சு நம்ம ஒரு ஓல்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கே வந்து ஒரு நாள் முழுக்க வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்க முடியும். இந்த சின்ன காயின்லேருந்து அவ்வளோ எனர்ஜி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். எப்படி இது பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஒரு ஒரு வெயிட்லேருந்து நம்ம வந்து ஒரு எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இது வந்து நம்ம 2 ப்ராசஸ் மூலமாக வந்து பண்ணலாம். ஒன்று வந்து நியூக்ளியர் ஃபியூஷன், இன்னும் வந்து நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா வந்து 2 ஆட்டம் வந்து நல்லா வந்து ஃபோர்ஸாக வந்து ஃபியூஸ் ஆகும் போது நடக்குது. இன்னொன்று வந்து ஒரு ஆட்டமை வந்து 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணும் போது வந்து நடக்குது. இந்த 2 ப்ராசஸ்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து காணாமல் போயிடுது மீன்ஸ் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த காணாமல் போகிற மாஸ் என்னவோ சின்னது தான், ஆனால் அதில் கிடைக்கிற எனர்ஜி வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் ஆஃப் மேஸில் வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸே நம்ம வந்து 1 ஹோல் இயருக்கு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்கலாம். அவ்வளோ எனர்ஜி வந்து நம்ம கிடைக்குது. இது வந்து கேட்கறதுக்கு வந்து நல்லா இருக்குது, அதே டைமில் வந்து பயமாக இருக்குது. ஏன்னா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸில் கூட இந்த ரியாக்ஷன்ஸ் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த சன் வந்து எப்படி வந்து எப்பயுமே வந்து எரிஞ்சிட்டே இருக்குது, 24/7 இருக்குது, டெய்லியும் இருக்குது. எப்படி வந்து இது எரிஞ்சிட்டு இருக்கு? யாருன்னா வந்து தீக்குச்சி எடுத்து பற்ற வைக்கிறாங்களா அப்படின்லாம் வந்து தோணுதில்ல. உண்மையாகவே அதில் என்ன நடக்குதுன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே இருக்க ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி அதில் காணாமல் போகிற மாஸ்லாம் வந்து எனர்ஜியாக வந்து கண்டினியூஸாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு ஸ்னாப் போடுற கேப்பில் வந்து இது மாதிரி பல ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால் வந்து ரொம்ப ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கிடைக்குது. அதனால தான் வந்து அது எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்குது. இதான் வந்து அதோட ரீசன்.